அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி. பிரதம நீதியரசர் பதவிக்கு நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயர் பரிந்துரை. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 8 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்கள் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில். ரொஹான் பிரேமரத்னவை கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றக்கு அறிவிப்பு. ரஷ்யாவில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானதில் 13 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்க கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கு இயலுமாகும் வகையில் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக 2025 6ஆம் மாதம் 16ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பணிகளுக்காக சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதியின் உரித்துகள் நீக்கல் சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று விசாரணைக்குழு ஒருமனதாக முடிவு செய்து அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க பரிந்துரைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். பதவி இடைநீக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி நாடாளுமன்ற விசாரணைக்குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றில் அறிவித்தார். குறித்த அறிக்கையை அச்சிட்டு நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்க அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக பணியாற்றுவார். நீதிபதி நீல் இத்தவெல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பணியாற்றினர். இந்த விசாரணை குழு 10 தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்தது. மேலும் 2025 ஜூலை 16 முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது. இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகளின் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. That such a committee has submitted its findings recommending the removal of an Inspector General of Police under the provision of the law enacted by the Parliament. As mandated under Section 17 of the Removal of Officers Procedure Act, I
I am obliged and hereby undertake to place the finding of guilt in the form of a resolution. பிரதம நீதியரசர் பதவிக்கு நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அடுத்த பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிந்துரைத்துள்ளார். அரசியலமைப்பு சபை நாளை கூடும்போது இது ஆராயப்பட உள்ளது. தற்போதைய பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ ஜூலை 27ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். ஜூலை 25ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தில் முறையான பிரியாவிடை உரை நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒருவரான நீதியரசர் சூரசேன முன்னர் நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். அவர் பல உயர்மட்ட வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காட்டு யானை மனித மோதலை குறைப்பதற்காக திட்டம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். காட்டு யானை மனித மோதலை குறைப்பதற்கான 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தாதிருக்கிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் மனித யானை மோதல்களை தீவிர போக்கை காட்டு யானை பாதுகாப்பில் நிலவி வரும் சிக்கலான சூழ்நிலையையும் நாம் கண்டிருக்கின்றோம். மனித யானை மோதல்களால் அண்மைய நாட்களில் மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள், பயிர் அழிவுகள் மற்றும் யானையின் உயிரிழப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றன. இருப்பினும் இந்த மோதல்களால் ஏற்படும் பாதகம் விளைவிக்கும் சூழ்நிலைகளை தடுப்பதற்கான பொருத்தமான நிலைபெறான வேலை திட்டத்தை இன்னும் ஆரம்பிக்க முடியவில்லை. இது அவதானிக்கப்பட்டதால் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினை தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை கேட்டறியும் நோக்கத்துடன் பின்வரும் கேள்விகளை கேட்கின்றேன். நமது நாட்டில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை குறித்து சமீபத்தில் எத்தனை மக்கள் கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன? அந்த தரவுகளை இந்த சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? இதன்படி நாட்டில் காணப்படும் மொத்த யானைகளின் சதவீதம் யாது? காட்டு யானை மனித மோதலை தீர்க்க 2020 வகுக்கப்பட்ட தீர்வு யாது? இதனை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? குறித்த திட்டத்தை செயற்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எந்த காலக்கெடுவிற்குள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 வருடங்களில் மனித யானை மோதலால் எத்தனை மனித உயிர்கள் மற்றும் காட்டு யானைகள் பலியாகியுள்ளன? அவை யாவை? இதனால் ஏற்படும் மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை எவ்வளவு? இதை கணக்கிட பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் யாவை? காட்டு யானைகள் கொல்லப்படுவதை தடுக்க காணப்படும் சட்டங்கள் யாவை? இந்த செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் யாவை? விலங்கின் நலன் பேணல் சட்டம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? காட்டு யானை மனித மோதலை குறைக்க வனஜீவராசிகள் திணைக்களத்தில் பணியாற்றும் கால்நடை மருத்துவர்கள் தலைமையிலான பணியாளர்கள் வனஜீவராசிகள் வலய மட்டத்தில் எவ்வளவு? இதுபோன்று பல்வேறு கேள்விகளை அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ඒ වගේම මේ නිසා අහිමි වූ මිනිස් ජීවිතවලට දේපල හානියට වගා හානියට ලබා දෙන වන්දි ප්‍රමාණයන් කොපමණද? එම වන්දි ගණනය කිරීම සඳහා අනුගමනය කරන ලබන නිර්ණායක කවරේද? ඇත්ත වශයෙන්ම මිනිස් සම්පත, අලි සම්පත, ඇත් සම්පත බරපතල ලෙස හානියට ලක් වෙලා තිබෙනවා මේ ගැටුම නිසා. නමුත් ඒ වන්දි ලබා දීමේ ක්‍රමවේදයේ කිසිම ක්‍රමික ක්‍රමානුකූල කාර්යක්ෂම වැඩපිළිවෙලක් නැහැ. එනිසා අපි අහන්න කැමති මේ වන්දි ලබා දීමේ වැඩපිළිවෙල කුමක්ද කියලා විෂය භාර අමාත්‍යවරයා. වනාලි ඝාතනය වළක්වාලීමට පනවා யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 8 இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று குழந்தைகளின் இன்பு தொகுதிகள் உட்பட 8 இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி இந்துமையான அகழ்வு பணியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 17ஆம் நாளான இன்று 8 இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மொத்தமாக 80 இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிளிநொச்சி நெத்தலியாறு பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. கிளிநொச்சி கல்மடு குளத்தின் கீழ் வரும் நெத்தலியாறு பகுதியில் ஆண்மை காலமாக சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. மரங்கள் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளைகளில் வெட்டப்பட்டு எடுத்து செல்லப்படுவதுடன் அப்பகுதியில் உள்ள ஆற்றிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேர்ச்சைகை மேற்கொள்ளப்படும் வயல் நிலங்களிலும் பல அடி ஆழத்தில் மணல் அகழ்வு இடம்பெறுவதாக விவசாயிகளால் கிராம அலுவலருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக இன்று தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசநாயக்க, கிராம அலுவலர், கிராம பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கண்டாவளை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோக
உத்தியோகத்தர் ஆகியோர் இணைந்து நெத்தலி அறபகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை பார்வையிட்டனர். இங்கு கருத்து வெளியிட்ட தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் காலங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறாமல் தடுக்கப்படும் எனவும் இரவு வேளையில் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் 07185921222 என்ற இலக்கத்திற்கு குற்றச் செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் எனவும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்கள் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த வேளை நேற்று கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதவான் இன்று உத்தரவிட்டார். நேற்றிரவு அத்துமீறி நுழைந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப் படகு ஒன்றையும் அதிலிருந்த 4 இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர். அதன் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படகையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளின் பின்னர் இந்திய மீனவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டானில் இன்றும் நெட் கொள்வனவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் நெட் களஞ்சிய சாலையில் இன்றும் நெட் கொள்வனவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கடந்த 11ஆம் தேதி முதல் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்றும் நெல் கொள்வனவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட தரத்தின் அடிப்படையில் 1 கிலோ சிவப்பு நெல் 120 ரூபாவிற்கும் சம்பா 125 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. ஒட்டுசுட்டான் பகுதியில் வீடுகளில் நெல்லை விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கின்ற விவசாயிகள் நெல்லின் மாதிரிகளை கொண்டு வந்து காண்பித்து அதனுடைய தரத்தை உறுதி செய்த பின்னர் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நெல்லை கொண்டு வந்து வழங்க முடியும் என நெல் சந்தைப்படுத்தல் சபையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேச சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் கே நிசோஸ் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அண்மை காலமாக கிண்ணியா பிரதேசத்தில் நிலவி வருகின்ற சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள், சிறுவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தினமும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத பிள்ளைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. தாய் வெளிநாடு செல்வதால் பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் மாணவர்கள் குளிக்கச் சென்று பலியாகும் சம்பவங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு அவ்வாறான ஆழம் கூடிய இடங்களில் எச்சரிக்கை பதாதைகளை இடுவது சம்பந்தமாக கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கிண்ணியா நகர மற்றும் பிரதேச சபைகளுக்கு அறிவிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் பிரதேச சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர், வலிய கல்வி அலுவலக முறைசாரா கல்வி உதவி பணிப்பாளர், கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக சுகாதார பரிசோதகர், மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச சமர்த்தி முகாமையாளர், கிராம உத்தியோகத்தர், நகரசபை பிரதேச சபை அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். காற்றுடன் கூடிய கடும் மழையினால் பெல்கிரேவியா தோட்டத்தில் குடியிருப்பின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. காற்றுடன் கூடிய கடும் மழையினால் லெந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெல்கிரேவியா தோட்டத்தில் நேற்று மாலை குடியிருப்பின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. குறித்த குடியிருப்பின் பின்புறத்தில் உள்ள மண்மேடு சரிந்து விழுந்ததில் சமையலறை முற்றாக சேதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதன்போது வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் மற்றும் நீர்த்தாங்கி மலசலகூடம் ஆகியன பலத்த சேதமடைந்தன. தெய்வாதீனமாக உயிர் ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை. இதேவேளை அப்பகுதியில் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலையக பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஹெட்டன் ரயில் நிலையம் செல்லும் வீதியில் இன்று முற்பகல் மண்மேடு சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியில் சில மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களின் உதவியுடன் மண்மேடு அகற்றப்பட்டு போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். சமூகத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகள் அதிகளவில் உலாவுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். මාතිය බේරගන්නට විවිධ පාර්ශවයන් විවිධාකාරයෙන් දායක වුණා.
பாத்தியா யானையின் உயிரை பாதுகாக்கும் முயற்சியில் பல தரப்புகள், வனவிலங்கு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் அமைச்சு என அனைவரும் பங்கேற்றனர். ஆனால் அந்த யானையை காப்பாற்ற முடியவில்லை. அதுபோலவே இன்னும் பல யானைகள் சுடப்படுகின்றதென்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சமூகத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகள் திரளாக உலா வருகின்றமையே இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்களினூடாக வெளிப்படுகின்றது. இப்போது பாதுகாப்பு படைகள், போலீசார், புலனாய்வு பிரிவினர் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறார்கள். நாங்கள் தேசிய பாதுகாப்பில் எந்த வகையிலும் தளர்வாக இருக்க மாட்டோம். தேசிய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பும் அரசாங்கத்தின் பொறுப்போ. இதற்காக நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. கைது, விசாரணை, நீதிமன்றங்களில் வழக்குகள் என அனைத்தும் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டில் இருக்கும் சில பாதாள குழு தலைவர்களையும் இலங்கைக்கு கொண்டுவர முயற்சிகள் இடம்பெறுகின்றன. சிலர் ஏற்கனவே கொண்டுவரப்பட்டுள்ளனர். இது ஒரு சவாலாக இருக்கின்றது. சில சமயம் இவற்றை எதிர்கொள்கின்ற உத்தியோகபூர்வ அமைப்புகளுக்குள் கூட துப்பாக்கிகள், பணப்பரிமாற்றங்கள், பல மோசடிகள் புகுந்திருப்பதை காணலாம். அதுதான் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. என்றாலும் நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நான் ஒப்புக்கொள்கிறேன், சூட்டுச் சம்பவங்கள் இன்னும் இடம்பெறுகின்றன. ஆனால் பாதுகாப்பு படைகள் முறையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. ඒකට අදාළ කරන ක්‍රියාමාර්ග ආරක්ෂක අංශ පැත්තෙන් සිදුවමින් පවතින බවට කියන්නට පුළුවන්. ரோஹான் பிரேமரத்னவை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்னர் முன்பிணையில் தன்னை விடுவிக்க கோரி ரோஹான் பிரேமரத்ன தாக்கல் செய்த முன்பிணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான அதிகாரி இதனை தெரிவித்தார். அதன்படி முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு மனுதாரரின் சட்டத்தரணியிடம் நீதவான் தெரிவித்தார். அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்காக வழங்கிய எந்த உறுதிமொழிகளையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று முற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆனால் யதார்த்தம் அவங்க கண் முன்னால இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களும், மலையகத்தில் குறிப்பாக மக்களும் முதன்முறையாக அரசாங்கம் வந்த ஒரு வருஷத்திலே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. முன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தாமதமானாலும் வேலை நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வீடு திட்டம் நடக்கலை, சம்பள பிரச்சனையில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. காணி உரிமை வழங்குறேன்னு கண்கட்டி வித்தையை தான் காமிக்கிறாங்களே தவிர காணி உறுதி பத்திரங்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை. யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஏற்கனவே வீடு கட்டினவங்களுக்கு தான் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்கு. அதுக்கு பேர் வீட்டுரிமை, காணி உரிமை கிடையாது. காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற சலுகை கிடையாது, ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நோக்கம் சரியானவனா இருக்கலாம். ஆனால் அவரோட இருக்கிற அமைச்சர்கள், குறிப்பாக மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தலுக்கு முன்னால் முதல கண்ணீர் வடித்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அவங்க வாயாலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை ஜீவன் தொண்டமானும் காங்கிரஸ் செஞ்சது தான் சரி. ஆகவே இதிலே மக்களும் தெரிஞ்சுக்கட்டும், மலையகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரதித்துவம் இல்லாத அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுத்து தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்னைக்கு மலையகத்தில் வேலை நடக்காத காரணம் வேற எதுக்காண்டியும் இல்லை, உங்களோட பிரதிநிதிகள், அதாவது மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளுக்கு உண்மைக்கும் அக்கறை இருக்கு, ஆனால் எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கௌரவ மனோகணேசன் அவர்கள் இருக்காரு, கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்காரு, கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, அதே மாதிரி நாங்களும் இருக்கோம். பாராளுமன்றத்துக்கு வெளியே கௌரவ வடிவேல் சுரேஷ் இருக்காரு, கௌரவ செந்தில் தொண்டமான் இருக்காரு, கௌரவ ராமேஸ்வரன் இருக்காரு. யாராச்சும் ஊழல் செஞ்சிருந்தா கட்டாயம் நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யல தெரியலன்னா ஆலோசனை கட்டாயம் பெற்றுக்கொள்றது எந்த விதமான தவறுமே கிடையாது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஆரம்பமானது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஆரம்பமானது.
குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையிலான அணிதிரள் நிகழ்வு எதிர்வரும் 24, 25 தேதிகளில் நல்லூரில் இடம்பெற உள்ளது. அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்பட உள்ளது. குறித்த விடுதலை வெளிச்சத்திற்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் தங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரை சேகரித்து நல்லூரில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும். தங்கள் பிரதேசத்திற்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை வழங்க முடியும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் முறைப்பாட்டு இலக்கம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரத்தை பேருந்துகளில் காட்சிப்படுத்தும் செயற்பாடு இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பொதுமக்கள் முறைப்பாட்டு இலக்கம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரத்தை பேருந்துகளில் காட்சிப்படுத்தும் செயற்பாடு இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பரிந்துரைக்கமைய பொது போக்குவரத்தின் போது பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் இடர்பாடுகளை முறையிடுவதற்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை பேருந்துகளில் ஒட்டும் செயற்பாடு இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தின் ஏனைய 4 மாவட்டங்களிலும் பொதுமக்கள் முறைப்பாட்டு குறித்த இலக்கம் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. கிளிநொச்சி பேருந்து நிலைய பொறுப்பதிகாரி ஈஸ்வரதேவன் கோபிதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் பங்கேற்று தொலைபேசி இலக்கங்களை காட்சிப்படுத்தினார். ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கோரி ஹெட்டன் தெப்பட்டன் தமிழ் வித்தியாலய மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹெட்டன் கல்வி நிலையத்திற்குட்பட்ட தெப்பட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கோரி இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாடசாலையின் பழைய மாணவர்கள், தற்பொழுது கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், சமூக நலன் விரும்பிகள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை தோப்பூர் கல்விக்கோட்ட பாடசாலைகளின் கண்காட்சி தோப்பூர் பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் இடம்பெறுகின்றது. திருகோணமலை தோப்பூர் கல்விக்கோட்ட பாடசாலைகள் இணைந்து நடாத்தும் சுற்றாடல் சார் பரிசோதனை கண்காட்சி தோப்பூர் பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு வளாகத்தில் இன்று ஆரம்பமானது. ஊதூர் வலய கல்வி அலுவலகத்தின் அனுசரணையில் கண்காட்சி இடம்பெறுகின்றது. முதன்மை அதிதியாக தோப்பூர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் APA ஜப்பார் கலந்து கொண்டு கண்காட்சியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். கண்காட்சியில் மாணவர்களின் சுற்றாடல் சார் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல்முறையின் மூலம் மாணவர்களால் விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் ஆசிரியர் ஆலோசகர்களான DM ஹியாஸ், T இம்தியாஸ், M பௌமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். கண்காட்சியை பார்வையிட தோப்பூர் கல்விக்கோட்ட பிரிவுகளில் உள்ள பாடசாலை மாணவர்கள் வருகை தந்ததோடு கண்காட்சி நாளையும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன அதிகரிப்பு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெட்மன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் 2000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெட்மன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சம்பள விடயத்தை பேசிய பொழுது தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்களும் எங்களுடைய தொழிற்சங்கமும் முன்னணி வகிப்பாகத்தை வகித்தோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறும் அதற்கு ஏற்புடைய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நாங்கள் கூறினோம். அந்த வகையிலே தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள வேதத்தை குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கு வரையறுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. எனவே தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பள உயர்வை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நாடு வங்குரோத்தடைந்த தேசமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆட்சியிலே. அதனால் வங்குரோத்து தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும்.
அந்த வகையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 2000 உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்ந்தபட்ச வேதனமாக 2000 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்ற 1700 ரூபாவுக்கான பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் 2000 ரூபாவுக்கான சம்பள உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும், அதனால் தோட்ட தொழிலாளர்களை கடந்த காலத்தில் அடிமைகளாக பயன்படுத்தி அரசியல் லாபம் செய்த மலையகத்து பிற்போக்கு தலைவர்களுக்கும் நாங்கள் ஒன்றை தெரிவாக கூறிக்கொள்ளுகின்றோம். மலையக மக்களின் உரிமைகளில் ஒன்றான தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்ற. முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் ஷான் யஹமத் என்று கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார். கையூட்டல் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஸ்வஸ்ம கொடுப்பனவு குறித்த மேன்முறையீட்டுக்கு எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்திற்கு மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்திற்கு சுமார் 30,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. இந்த நிலையில் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் அந்த விண்ணப்பங்களுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை பிரதேச செயலகங்களில் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பனை எழுச்சி வாரத்தை முன்னிட்டு நடத்தப்படும் எங்கள் வாழ்வியலில் பனை எனும் தலைப்பிலான கண்காட்சி இன்று ஆரம்பமானது. வடக்கு மாகாண பனை எழுச்சி வாரத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து நடத்தும் எங்கள் வாழ்வியலில் பனை எனும் தலைப்பிலான கண்காட்சி இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நல்லூர் முத்திரை சந்தையில் உள்ள சங்கிலியன் பூங்காவில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர் உரையாற்றிய ஆளுநர் பனை வளத்தை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் எனவும் அவர்களின் உற்பத்திக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரனின் பிரதிநிதியாக மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் மு நந்தகோபாலன், வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் நா திருலிங்கநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். சுயதொழிலை மேம்படுத்தும் நோக்கில் நூரலியா நோர்வுட் பிரதேச இளைஞர் யுவதிகளுக்கு பெரண்டினா நிறுவனத்தின் ஊடாக உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. நூரலியா நோர்வுட் பிரதேச இளைஞர் யுவதிகளிடையே சுயதொழிலை மேம்படுத்தும் நோக்கில் பெரண்டினா நிறுவனத்தின் ஊடாக தையல் இயந்திரங்கள், அழகு கலை உபகரணங்கள், வெல்டிங் இயந்திரங்கள், வாகனம் பழுதுபார்க்கும் உபகரணங்கள், மின்னியல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நோர்வுட் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெலியோயா, ஃபோர்டைஸ், எபோர்ட்ஸ்லீப், வீரட், வனராஜா, டிக்கோயா, மஸ்கலியா, பகவந்தலா ஆகிய பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இந்த உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஃபெரண்டினா நிறுவனத்தின் பிரதி பொது முகாமையாளர் ரஹீம், நோர்வுட் பிரதேச செயலாளர் கம்லத், ஃபெரண்டினா நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளர் சந்துரு, ஹேட்டன் போலீஸ் அதிகாரி திலக் குணவர்தன, VTA தொழிற்பயிற்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். திருகோணமலை நாவற்கேணிக்காடு கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. திருகோணமலை சேர்நுவர பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நாவற்கேணிக்காடு கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளன. 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்களும் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன. 4 வருடங்களாக பராமரித்து வரப்பட்ட காய்க்கும் பருவத்தில் உள்ள தென்னை மரங்களை காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டனர். இது விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் சேர்நுவர நாவற்கேணிக்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 வருடங்களாக தென்னை நட்டு நாங்கள் பராமரித்தோம். நாங்கள் காய்க்கிற பருவத்தில் இந்த யானைகள் அட்டகாசம் செய்து எங்களுடைய தென்னைகளை முட்டாக அழித்துள்ளது. அது மாத்திரமில்லை,
வாழைகள் எல்லாம் அப்படியே துவம்சம் செய்துள்ளது. எனவே இந்த பகுதியில் நாங்கள் அரசாங்கம் இந்த தென்னை உற்பத்தியை மேற்கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றது. ஆனால் பலன் கிடைக்கின்ற விலையில இந்த தென்னைகள் அளிக்கப்படுகின்றன. எனவே தயவு செய்து அரசு இந்த தென்னை உற்பத்தியை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் இந்த யானை அட்டகாசத்தை நிறுத்துவதற்கு இந்த பகுதியிலே வேலிகளை, அதாவது யானை வேலிகளை அமைத்து எங்களுடைய பகுதிகளில் தென்னையை அழிவதை தடை செய்வதற்கு உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சோசலிசம் இளைஞர் சங்கத்தினர் யாழ்டவி ஊடாக நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளனர். தேசிய சமத்துவமே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி சோசலிசம் இளைஞர் சங்கத்தினர் நாளை யாழ்டவி ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளனர் எனவும் சோசலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் மகேஷ் அம்பேபிட்டிய தெரிவித்துள்ளார். இன்று யாழ் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாடல் காரியாலயத்தில் இடம்பெற்ற சகோதரத்துவ தினம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அன்று ரயிலேறி யாழ்ப்பாணத்திற்கு வைராக்கியம், குரோதம், பிரிவினை கொண்டு வந்தனர். அதன் மூலம் யாழ் நூலகத்தை எரித்து நாசமாக்கினார்கள். இன்று நாம் ரயிலேறி சகோதரத்துவத்தை கொண்டு வருகின்றோம். வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் உறவு பாலத்தை ஏற்படுத்துகின்றோம். சோசலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 2008ஆம் ஆண்டு முதல் சகோதரத்துவ தின நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்காக 17 ஆண்டுகளாக செயற்படுகின்றோம். இம்முறை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சகோதரத்துவ ரயில் பயணம் இடம்பெறுகின்றது. 1981 மே 31ஆம் தேதி யாழ் வந்த ரயில் நிலையத்தில் குருநாகலை ரயில் நிலையத்திலிருந்து அரசியல் குழு ஒன்று ஏறியது. காமினி லொகுகே, காமினி திசாநாயக்க, காமினி ஜாவேக்ரம, ஸ்ரில் மெத்திவ், கிறிஸ்டன் பெரேரா, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் வைராக்கியம், குரோதம், பிரிவினையை எடுத்து வந்தனர். அவற்றை எடுத்து வந்துதான் ஆசியாவின் மிகப்பெரிய பொக்கிஷமான நூலகத்தை எரித்தனர். எனவேதான் அந்த ரயிலில் சகோதரத்துவத்தை நாம் நாளை எடுத்து வருகின்றோம். 1981 ஆரம்பமான குரோதம் 1983 கருப்பு ஜூலையாக மாறியது. இறுதியில் பிரச்சனை போர் வரை வந்தது. இந்த கருப்பு புள்ளி இன்னும் நீங்கவில்லை. ஆட்சியாளர்களும் அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் நடவடிக்கை வடக்கையும் தெற்கையும் தமது அரசியலுக்காக அரசியல்வாதிகள் பிரித்தார்கள். தமது சுகபோக வாழ்விற்காக மக்களை பிரித்தார்கள். அந்த யுகம் தற்போது முடிந்துவிட்டது. புதிய நாடு உருவாகி வருகிறது. புதிய யுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய சமத்துவமே அரசாங்கத்தின் நோக்கம். அதற்காக ஜனாதிபதியும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார். කුරුණෑගල ස්ටේෂන් එකේ මයික් එක අරගෙන ජාතික වීරයන් බිහිවන දිනයකට අපි යන්නේ ජාතිය ගොඩනගන දිනයකට යන්නේ කියලා ඇවිල්ලා යාපනයේ පුස්තකාලයට ගෙනන්නේ. මේකද ජාතිය ගොඩනැගීම? මේකද ජාතික සමගිය? මේකද ජාතික මිත්‍රත්වය? ඒ සියල්ල විනාශ කරපු දිනේ බට පත් කරලා තියෙන්නේ 83 කළු ජූලිය වෙන කියලා නම් කරන්නේ යන්නේ ඒක. අන්නේ 83 කළු ජූලිය වෙනුවට සහෝදරත්වයක්. இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு முற்றுமுழுதாக இனம் சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ அல்லது கலாச்சாரம் சார்ந்தோ ஓர் பிரிவினையற்ற இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பாரிய முயற்சியினுடைய வெளிப்பாடாக இளைஞர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதுதான் இதனுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கின்றது. சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது சுத்திகரிப்பு பணியாளர்களின் கடமை மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொருவரினதும் கடமை என நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் பிரான்சிஸ் ஆலன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது சுத்திகரிப்பு பணியாளர்களின் கடமை மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொருவரினதும் கடமை என நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் பிரான்சிஸ் ஆலன் தெரிவித்துள்ளார். நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட பகவந்தலாவ ஸ்ரீபுர பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்டு குறித்த பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். பிரதேச சபையின் சுகாதார மேம்பாட்டாளர்கள் சகிதம் குறித்த பிரதேசத்தை பார்வையிட சென்ற போது அங்கு பொது இடங்களில் வீட்டுக் கழிவுப் பொருட்கள் கொட்டப்பட்டிருந்ததோடு அவ்விடம் துர்நாற்றம் வீசிய நிலையில் காணப்பட்டது. இதனை பார்வையிட்ட தவிசாளர் கழிவுகளை இவ்வாறு பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்த்து கழிவுகளை பெற்றுக்கொள்ள பிரதேசத்திற்கு வரும் கழிவு மற்றும் உளவு இயந்திரத்திற்கு அதனை வகைப்படுத்தி கையளியுங்கள். அவ்வாறு அல்லாமல் பொது இடங்களில் வீசுவது சுகாதாரத்திற்கு உகந்ததல்ல. சுத்திகரிப்பு பணியாளர்களை நாங்கள் மனிதர்களாக மதிக்க வேண்டும். அவர்களது சுகாதாரத்தையும் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கினாலேயே நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் பிரதேசமாக வைத்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். இந்த சகோதரர்கள் தான் இந்த புகவந்தலா நகரத்தை மற்றது இங்கிட்டுள்ள புகவந்தலா அண்டி இருக்கிற கிராமங்களை மிக நேர்த்தியாக சுத்தமாக வைத்துக்கிறதுக்கு உதவுறவங்க. அதனால இந்த மக்கள்கிட்ட நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய கழிவுகளை டிராக்டர் வர்ற நேரம் அவங்கக்கிட்ட பேக் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் எல்லா கழிவுகளையும் கொண்டாந்து
இந்த குப்பை குழியில் கண்ட மாதிரி போடுறனால சரியான கஷ்டமாக இருக்குது. இங்கே துர்நாற்றம் வீசுது, அவர்களுக்கு நோய் வரும். அப்போ அவங்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறனால தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் என்னன்னு சொன்னால், இனியாவது இந்த குப்பை கழிவுகளை நீங்களும் முகாமைத்துவம் செய்யணும். சுகாதாரம் மிக்க ஒரு சூழலை உருவாக்குவதற்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். இளைய தலைமுறை ஆற்றலாளர் விருது வழங்கும் விழா யாழ்ப்பாணம் தல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இடம்பெற்றது. சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகனின் 64வது பிறந்தநாள் குறித்து அறநிதிய சபை நடத்தும் இளைய தலைமுறை ஆற்றலாளர் விருது வழங்கும் விழா யாழ்ப்பாணம் தல்லிப்பளை துர்காவி தேவஸ்தானத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் வைத்திய நிபுணர் ப பாலகோபி மற்றும் சான்றப்படுத்தப்பட்ட வானிலையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா ஆகியோர் இளைய தலைமுறை ஆற்றலாளர் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளியும், சிறப்பு விருந்தினராக யாழ் போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர் சி சிவன்சுதனும் கலந்து சிறப்பித்ததுடன் துறை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மேரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.